கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் முன்பாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்களும் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்கள் அனைவரும் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். ஞானசேகரன் வணக்கம். இந்த போராட்டம் எதனால நடத்தப்படுது? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை மாநகராட்சியின் ஒப்பந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த நிறுவனமானது மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த ஒப்பந்த நிறுவனம் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சம்பளம், வேலை நேரம், மருத்துவ பலன்கள் பற்றி எதையும் தெரிவிக்காமல் இருப்பதாகவும், வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆட்களை இங்கு அழைத்து வந்து வேலை செய்ய வைப்பதாகவும் கூறி கடந்த 3 நாட்களுக்கு மேலாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு ஒரு தீர்வு காண வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்காக ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் திரண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராதிகம், உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.